ஒரு பிகினருக்கும் ஒரு இன்டர்மீடியட் பிளேயருக்கும் அவங்களோட கேமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ செஸ்ல 20-40-40 அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது மூலியமா ஒரு பேலன்ஸ்டு ஸ்டடியை கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க 2 ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா அதுல 20% ஓப்பனிங்குக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய ஓப்பனிங்ஸை ஸ்டடி பண்ணலாம். 40% நேரத்தை மிடில் கேமுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். மிடில் கேம் டாக்டிக்ஸ் கத்துக்கலாம், நிறைய மிடில் கேம் பசில் சால்வ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியும் கத்துக்கலாம். மீதி இருக்கிற 40% நேரத்தை என் கேமுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். என் கேம் கான்செப்ட் கத்துக்கலாம், நிறைய என் கேம் பொசிஷனை பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது போக நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸோட கேமை அனலைஸும் பண்ணலாம். ஸோ இப்படி 20-40-40ங்கிற ரூலை ஃபாலோ பண்ணுனா உங்களோட கேம் பேலன்ஸ்டா இருக்கும். உங்களோட ஸ்கில்லும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் போனீங்கன்னா 5 to 10 மேட்சஸ் வரை பிளே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுல ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு ஆப்பனண்ட்டை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால பர்டிகுலரா நான் மிடில் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், நான் எண்ட்ல மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஓப்பனிங்ல மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னா எல்லா கேமையும் வின் பண்றது பாசிபிளா இருக்காது. ஸோ அதனால இந்த 20-40-40ங்கிற ரூலை ஃபாலோ பண்ணி ஓப்பனிங் மிடில் எண்ட் இந்த மூணுலயுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா டோர்னமெண்ட்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். உங்க ஆப்போனன்ட் எதுல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்கள உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்.